ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி சிக்கன் குழம்பு, கோழி குழம்பு எப்படி ஈஸியாக, அதாவது ஹோட்டல்ஸ் டேஸ்ட்லேயே எப்படி பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி சொல்லியிருக்கேங்க. இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சா எனக்கு விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு சின்ன வெங்காயம் 50 கிராமு, இஞ்சி 1 இன்ச்சு அளவு, பூண்டு பல் ஒரு 7 8, பச்சை மிளகா 2, இது எல்லாம் நல்லா தட்டி வச்சுக்கலாங்க. அடுத்த மசாலா வந்து சோம்பு 1 டீஸ்பூனு, பட்டை 2, லவங்கம் 4, ஏலக்காய் 2, சீரகம் 1/4 டீஸ்பூனு, மிளகு வந்து 1 டீஸ்பூனு. அப்புறம் தக்காளி, ஒரு சின்ன தக்காளி பழுத்த தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு 1/4 கப்பு துருவி வச்சுருக்கேன். ஒரு 5 6 முந்திரி, புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்து இதுக்கு ஃப்ரை பண்ணணும். அது வந்து ஆயில் வந்து கடலை எண்ணெயாக சேர்த்துக்கிட்டால் நமக்கு ரொம்ப வாசனையாக, குழம்பும் வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் நான் கடலை எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. கடலை எண்ணெய் நல்லா காஞ்சதும் முதல்ல இந்த மசாலா ஐட்டத்தை வறுத்துக்கலாம். பட்டை லவங்கம் இதெல்லாம் இருக்குல்ல, ஏலக்காய், சோம்பு, சீரகம், மிளகு, இதை முதல்ல ஃபஸ்ட்டு வந்து இது எண்ணெயில் போட்டு நல்லா போட்டதும் பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்குது, வாசனையாக வரும். நல்லா செவக்க வறுத்துக்கணும். அடுப்பு மட்டும் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். இது போட்டதும் பாருங்கள் எண்ணெயிலேயே நல்லா பொரியிறப்போ நமக்கு நல்லா வாசனை வருது. இது வந்து குழம்புக்கு நல்லா வாசனை கிடைக்கும். அப்புறம் இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இதையெல்லாம் நல்லா கொஞ்சம் இடியில் போட்டு நல்லா இடித்து எண்ணெயில் போட்டு வறுக்கிறப்போ நமக்கு அது நல்லா மணமாகவும் இருக்கும், நமக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்காக தான் வந்து இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நம்ம வந்து இடித்து அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இந்த குழம்பு வந்து நம்ம வந்து இந்த மசாலா வறுக்கிறதுலையே அந்த வாசனை வர்ற வரைக்கும் வறுக்கிறோமல்ல, அதுலேயே குழம்பு டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும், வாசனையாகவும் இருக்கும். எல்லாருக்குமே வீட்டில் சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவு ஒரு பாதி அளவு நமக்கு வெங்காயம் பூண்டு வதங்கினதும் இந்த புதினா கொத்தமல்லி தழை இருக்குல்ல, அதை போட்டுட்டேன். இப்போ வந்து முந்திரியையும் போட்டுட்டேங்க. முந்திரி கூட வந்து நமக்கு கொஞ்சம் நேரம் வெந்து இருக்கணும். இந்த பச்சையாக போட்டு ஒருத்தர் அரைப்பாங்க. ஆனால் நான் வந்து வறுக்கிறப்பவே வந்து முந்திரியை போட்டு ஒரு பாதி அளவு வெந்த மாதிரி கோல்டு கலரில் வர்ற வரைக்கும், அடுப்பு சிம்மில் தானே இருக்குது, அதனால் நம்ம வந்து கொஞ்சம் வெந்தால் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் முந்திரி. அதனால் இப்போது கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன். நமக்கு குழம்பு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு தேங்காய் சேர்க்கலாம். இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கூட, அதாவது 1/4 கப்பு சேர்த்தேன். நீங்கள் குழம்பு அதிகமாக வேணும்னா ஒரு 1/2 கப்பு கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். அதெல்லாம் ஆறுனதும் கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ சிக்கன் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அது குக்கரில் வச்சு நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் கொஞ்சமாக உப்பு, ஒரு பாதி அளவு சிக்கன் வேகிற அளவு உப்பு, சிக்கனுக்கு மட்டும் உப்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கலாம் அடுப்பில். இது வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும், நம்ம உப்பு சேர்த்துருக்கோமல்ல. கூடவே வந்து நான் ஆயில் சேர்த்துருக்கேன் 1 டேபிள் ஸ்பூனு சேர்த்து அதையும் நல்லா கொஞ்சம் நேரம் அடுப்பில் வந்து கிளறி விடலாம். அது கிளற அது வந்து தண்ணி அப்படியே வருங்க, தண்ணி விடும். சிக்கன் வந்து உப்பு சேர்த்துருக்கோம்ல, அதனால் தண்ணி விடும். அது கொஞ்சம் நேரம் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கோம். அதனால் பாருங்கள் நல்லா கிளறினதும் தண்ணி பாருங்கள் நல்லா வந்த தண்ணி நல்லா கொஞ்சம் வத்திடுச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி ஒரு 3 விசில் இல்லை 4 விசில் விடலாம். பாருங்கள் இப்போ தண்ணி சேர்த்துட்டேன். ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் இப்போ நல்லா சிக்கன் வெந்துருச்சுங்க. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு இரும்பு கடாயில் செஞ்சால் சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக. அதனால் நான் செஞ்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெயை தான் சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் நல்லா காஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு,
கொத்தமல்லி பவுடர் வந்து அது 2 டீஸ்பூனுங்க. அப்புறம் கறி மசாலா 1 டீஸ்பூனு. இது எல்லாம் நல்லா சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, நைஸாக அரைக்கணும் சிக்கன் குழம்புக்கு எப்பவும் மசாலா. அதை வந்து அப்படியே போட்டு அதில் நல்லா கிளறலாங்க. எப்பவும் வந்து கொஞ்சம் கெட்டியாக முதல்ல மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு அந்த மிக்ஸி கழுவுற தண்ணியை அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா கிளறுனா அந்த மசாலா பச்சை வாசனை போய் அந்த எண்ணெயெல்லாம் மேலே அப்படியே பிரிஞ்சு வரும் பாருங்கள். அது பிரிஞ்சு வந்தப்புறமா மிக்ஸி அலசின தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நமக்கு குழம்பு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது கொதி வந்ததும் மூடி வச்சுட்டேங்க. மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்பப்போ ஒரு 2 தடவை 3 தடவை எடுத்து கிளறி விடணும். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வெந்துருச்சு. இப்போ சிக்கனையும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த மூடி வச்ச அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ண அப்புறம் ஒரு 5 நிமிஷம் அந்த கடாயிலேயே இருக்கட்டும் குழம்பு. அப்போ தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரும். அதுக்காக பாருங்கள், கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிட்டேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சு, கோழி குழம்பு. இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு விஜய் சக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.